ஹாய் ஆல், வெல்கம் டு டனேஷ் ஃபேஷன் டிசைனிங். இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்லிப்னால் ஒன்றும் கிடையாது, ஷிம்மி நம்ம போடுறோம் இல்லையா, அதே நம்ம காட்டனில் ஸ்டிச் பண்ணி எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்டு, ஸ்லிப்புக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க மேலே. அதேமாரி ரெக்கார்ட் நோட் போட்டு நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் ரெக்கார்ட் நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போது மெஷர்மெண்ட் என்னென்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். லென்த் வந்து ஷோல்டர்லேருந்து மிட் ஷோல்டர், அதாவது ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மிட்லேருந்து நம்ம லென்த் எடுக்கணும். அது வந்து பஸ்ட்டுக்கு மேலே போயிட்டு வர மாதிரி இருக்கணும். லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லி தள்ளி தள்ளி போகக்கூடாது. கரெக்டாக அந்த பஸ் லைனுக்கு மேலே அந்த ஹையஸ்ட் பார்ட் வருது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே வச்சு நீங்கள் எவ்வளோ லென்த் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். ஸ்லிப் வந்து எப்பயுமே நம்ம டம்மி வரைக்கும், அந்த இடுப்பு வரைக்கும் வரும், ஹிப்பு வரைக்கும் வரும், கொஞ்சம் மேலே அந்த இடுப்பு அடி வயிறு வரைக்கும் நம்ம லென்த் எடுப்போம். பொதுவாக ஸ்லிப்புன்னு பார்த்தா நம்ம ஷிம்மின்னு பார்த்தோம்னா நம்ம அவ்வளோதான் போடுவோம். அந்த அளவுக்கு நீங்கள் லென்த் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு அதை விட கொஞ்சம் மேலே வேணும்னாலும் அது வரைக்கும் ஃபுல்லாக லென்த் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பஸ்ட் ரவுண்டு எப்படி எடுக்கணும்னா பஸ்ட்டை சுற்றி எடுக்க போகிறோம். அதுலேயே ஹையஸ்ட் பார்ட், இப்போது மேலே கீழே அந்த மாதிரி இல்லாமல் இப்போது பஸ்ட்டில் ஹையஸ்ட் பார்ட், இந்த வளைவு வரும் பார்த்தீங்களா, அந்த வளைவு இருக்கிற இடத்துல இந்த ரவுண்ட் எடுக்கணும், பஸ்ட்டோட ரவுண்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஷோல்டர் இந்த காலர் போன், இங்கே நம்ம ஷோல்டரில் கை வச்சு பார்த்திங்கன்னா அது ஒரு போன் தெரியும். அந்த போன் டு லெஃப்ட் டு ரைட் அந்த மாதிரி நம்ம எடுக்கணும். அதே மாதிரி ஷோல்டர் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு எடுக்காமல் கொஞ்சம் அந்த நெக்கில் ரைஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ரைட்டாகவும் எடுக்கக்கூடாது, அதேமாதிரி ரொம்ப ஹையாகவும் மேலே வந்து அந்த கழுத்து மேலே ரொம்ப வளைச்சும் எடுக்கக்கூடாது. லைட் கர்வ் கொடுத்து இந்த ஷோல்டர் டு இந்த ஷோல்டர், லெஃப்ட் டு ரைட், அந்த போன் வந்து நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் ஸ்லீவ் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல. லெஃப்ட் டு ரைட்டுன்னு சொல்லி நீங்கள் இப்படி வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும். கொஞ்சம் மசிலாக இருக்குன்ற போது லைட்டாக அது தெரியாமல் இருக்கும். அப்போது நீங்கள் உங்கள் ஆர்ம் ரவுண்ட் இருக்க பார்த்தீங்களா, அதுக்கு நேராக இப்படி வச்சு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்லேயே வந்து ஸ்லீவ் ஜாயின் ஆகியிருக்கும் பாருங்கள், அந்த இடத்துல ரொம்ப ஷோல்டர் விட்டு கீழே இறங்கி இருக்கிற மாதிரி வேண்டாம், கொஞ்சம் மேலே. இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா நம்ம ப்ரா ஸ்ட்ராப் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு லெஃப்ட் சைடில் கொஞ்சம் வெளியில் தள்ளி நீங்கள் அங்கே ஸ்டார்ட் பண்ணி லெஃப்ட்லேருந்து ரைட் வரைக்கும் வைக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெக்கும் வந்து ஷோல்டர் மிட்லேருந்து மார்க் பண்ணணும். ஷோல்டர் மிட் பாயிண்ட் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணணும். டேப் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும். டேப் வந்து இப்படி க்ராஸாக வைக்கக்கூடாது, இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு அதுக்கப்புறம் அந்த டேப் வந்து இப்படி வளைச்சிக்கணும். இந்த மாதிரி ஃப்ரண்ட் நெக் பேக் நெக்குன்னு சொல்லி நீங்கள் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து டிராஃப்டிங். இந்த டிராஃப்டிங் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ மெஷர்மெண்ட்ஸ் வந்து என்னென்ன அப்படின்றது நம்ம எடுத்தாச்சு. இந்த மெஷர்மெண்ட் வச்சு கால்குலேஷன் போடணும். எதுக்காகனா நம்ம பேட்டர்னில் மேக் பண்ணுறதுக்காக. நம்ம பேட்டர்ன் ஷீட் இல்லைன்னா நம்ம நியூஸ் பேப்பரில் மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். நீளம் எவ்வளோ, அதுக்கு எவ்வளோ மடித்து தைக்கிறதுக்கான எக்ஸ்ட்ரா அளவு கொடுக்கணும், சீம் அலவன்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி பஸ்ட் ரவுண்டு, அதை வந்து எப்படி மடித்து போட்டு எப்படி பெருக்கி கட் பண்ணி கால்குலேஷன். ஆக்சுவலாக ஃபுல் லென்த்துனா இப்போ நம்ம எவ்வளோ இருக்கிற நீளத்துக்கே அப்படியே எடுக்க மாட்டோம், அதுலேருந்து எக்ஸ்ட்ரா 2 இன்ச் ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி பஸ்ட் ரவுண்டில் இதை எப்படி 4ஆல் பெருக்கி அதுக்கு எவ்வளோ சீம் அலவன்ஸ் சைடில் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆட் பண்ணி என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத இங்கே நம்ம போட்டுக்கணும். அதே மாதிரி இங்கே டிராஃப்டிங்கில் இதில் இருக்கிற மாதிரி இந்த நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா ஆன்சர்ஸ்லாம், இந்த ஆன்சரை வச்சு இந்த பேட்டர்ன் ஷீட்டில் நம்ம போட போகிறோம். இதை மாடலாக வச்சு என்னென்னா நம்ம எங்கேருந்து எப்படி மார்க் பண்ணுவோம். ஃபுல் லென்த் இப்போ நம்ம எடுத்துட்டோம், 0 to 1, இப்போது 18.5ன்னு எடுத்திருக்கோம். இப்போ 18.5 ஒரு நம்பர் சொல்லி இப்போது 0 to 1 மேலேருந்து கீழே அப்படின்னு ஒரு நம்பர் குறிப்பிட்டு நம்ம மார்க் பண்ணுறோம். அதுதான் இந்த பேப்பரில் பண்ண போகிறோம். இந்த மாடல் வச்சு நம்ம ஏனோ தானோன்னு பண்ணாமல் ப்ராப்பராக ப்ரொஃபஷ்னல் மெத்தடில் நம்ம கற்றுக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ இதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, ஃபுல் லென்த்து நம்ம லென்த் எடுத்தோம் இல்லையா, லென்த் வந்து எவ்வளோ எடுத்திருக்கோம், 17 எடுத்திருக்கோம். 17ல் +1.5, இது நான் பென்சிலில் எழுதியிருக்கேன், நீங்கள் பென்லேயும் எழுதிக்கலாம்.
இல்லை அவங்கவுங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். இது 1.5லேருந்து 2 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது ஃபுல் லென்த் வந்து 17 இன்ச் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பஸ்ட் ரவுண்ட் இப்போது உங்களோட அளவு இல்லை நீங்கள் யாருக்கு எடுக்க போகிறீங்களோ, யாருக்கு ஸ்டிச் பண்ண போகிறீங்களோ அவங்களோட அளவு நீங்கள் இங்கே எழுதிக்கோங்க. ஃபுல் லென்த்துனா இப்போ நம்ம லென்த் எடுத்திருக்கோம் இல்லையா, அந்த லென்த்தோட ப்ளஸ் 1.5 ஆர் 2 இன்ச் நான் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஃபுல் லென்த் வந்து 17 இன்ச்சு. 17 ப்ளஸ் 1.5 கொடுத்துருக்காங்களா, இங்கே ஹாஃப்னு கொடுத்துருக்காங்க, அது 1.5. அதை 1.5 17 ப்ளஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் போட்டுட்டு 1.5 ஈக்குவல் பண்ணால் 18.5. இப்போது அதை 18.5 நீங்கள் ஈக்குவல் போட்டு இங்கே எழுதிக்கலாம். அதே மாதிரி 0 to 2 இது வந்து ஆர்ம் ஹோல் லென்த்து. இதை 6ஆல் டிவைட் பண்ணணும். பஸ்ட்டை வந்து 6ஆல் டிவைட் பண்ணி நம்ம எவ்வளோ சைடில் கொடுக்க போகிறோங்கிறத சீம் அலவன்ஸ் இப்போது 1 இன்ச்சு. இப்போ ஸ்லிப்புன்றதுனால பிரித்து விட்டாலாம் நம்ம போட போகிறது கிடையாது, நம்ம அப்படியே தான் போட போகிறோம். அதனால் ப்ளஸ் 1 இன்ச்சு போதும். நான் உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரீயாக வேணும் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 2 இன்ச்சும் கொடுத்துக்கலாம், இல்லை 1.5 இன்ச்சும் கொடுத்துக்கலாம், 1 இன்ச்சும் கொடுத்துக்கலாம். இப்போது இதில் 1 இன்ச் இருக்குது, நம்ம 1 இன்ச்சே நம்மளுக்கு போதுமான அளவு. இப்போ நீங்கள் பஸ்ட் ரவுண்ட் எடுக்கிறீங்க அப்படின்ற போது கொஞ்சம் லூஸாக வேணும்னாலும் நீங்கள் அதில் வந்து ஈஸ் அலவன்ஸ் சேர்க்கணும். ஈஸ் அலவன்ஸ்னால் கொஞ்சம் ஃப்ரீயாக போடுற மாதிரி, ரொம்ப டைட்டாக இல்லாமல் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிற அளவே நம்ம எடுத்து போட்டோம் அப்படின்னா ஃபிட்டிங்காக இருக்கும், கொஞ்சம் டைட்டாகவும் இருக்கும். இப்போ அதுலேயே 2 இன்ச் ஆட் பண்ணி, இப்போ பஸ்ட் ரவுண்ட் வந்து 37 இருக்குது அப்படின்னா 39 அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் இங்கே இந்த கால்குலேஷன் வச்சு டிவைட் பண்ணி போடும்போது கொஞ்சம் ஃப்ரீ கிடைக்கும். அதுதான் ஈஸ் அலவன்ஸ் சொல்லுவாங்க. சீம் அலவன்ஸ் வேறு, ஈஸ் அலவன்ஸ் வேறு. ஈஸ் அலவன்ஸ்னால் நம்ம இந்த மெஷர்மெண்ட்ஸ்லேயே இப்போ பர்ஸ்ட் ரவுண்ட் 37னா அதுலேயே 2 இன்ச் ஆட் பண்ணி ஃப்ரீக்காக, இப்போ நம்ம ட்ரெஸ் வேர் பண்ணுற போது அது ஃப்ரீயாக ஈஸியாக போடுறதுக்காக ஆட் பண்ணுறது தான் ஈஸ் அலவன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சீம் அலவன்ஸ் வந்து சைடில் நம்ம வேர் பண்ணும்போது தைக்கிறோம் இல்லையா, ஸ்டிச் பண்ணுறதுக்காகவும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம டைட் ஆகிடுச்சுன்னா பிரித்து விடுறதுக்காகவும் நம்ம ஆட் பண்ணுறது தான் சீம் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தையல் அளவு அந்த மாதிரி சொல்லுவோம். இப்போது ஆர்ம் ஹோல் லென்த் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இது 1 டிவைடு. இப்போ நான் இங்கே பை போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதெல்லாமே வந்து டிவைடுன்னு அர்த்தம். இதுக்கு அடுத்து 1 டிவைட் பை 6 இது வந்து இன்ட்டு இங்கே இருக்க அடுத்தடுத்து இப்போ இந்த டிவைடுக்கு அப்புறம் இந்த பஸ்ட்டு ஷோல்டர் அப்படின்னு இருக்கிறது எல்லாமே மல்டிப்ளை அப்படின்னு போட்டுட்டு இப்போ இது எப்படி ஆர்ம் ஹோல் லென்த் மார்க் பண்ணலாம், கால்குலேட் பண்ணலான்னா 1 டிவைட் 6 இன்ட்டு பஸ்ட்டு நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம் 37 அப்புறம் ப்ளஸ் 1 இன்ச்சு ப்ளஸ் 1 ஈக்குவல் பண்ணால் எவ்வளோ வருது 7.1 வருது. இங்கே 7.1 போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. 7.1ன்னு போட்டாச்சு. அதே மாதிரி 2 to 3னா பர்ஸ்டோட ரவுண்டை 4ஆல் டிவைட் பண்ணி அதை 1.5 ப்ளஸ் 1 இன்ச் 1.5 இன்ச் வந்து ஆட் பண்ணுறோம். சைடில் நான் சொன்ன மாதிரி பிரித்து விடுறதுக்காக கொடுக்குற அளவு 1.5 இன்ச். இது நீங்கள் 2 இன்ச்சும் கொடுத்துக்கலாம். இப்போது 1 டிவைட் 4 இன்ட்டு பஸ்ட்டு 37 ப்ளஸ் இங்கே ப்ளஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் 1.5 ஈக்குவல் பண்ணால் 10.7 வருது. அதே இங்கே ஈக்குவல் போட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 1 to 4 இப்போது நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ரவுண்ட் எடுத்துருக்க மாட்டோம். ஏன்னா பர்ஸ்ட் ரவுண்டில் என்ன இருக்கோ அதே தான் வேஸ்ட் ரவுண்டுக்கும் போட போகிறோம். மேலேருந்து கீழே வரைக்கும் சேமாக தான் போட போகிறோம். டைட்டாலாம் நம்ம போட போகிறதில்ல, ஷேப்பாக அந்த மாதிரி போட போகிறதில்ல. நடுவில் மட்டும் லைட் கர்வ் கொடுத்து போடுவோம். இப்போது 1 to 4 என்ன, 2 to 3க்கு என்னவோ அதே தான் 1 to 4. இப்போது இதில் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்ததுன்னா இதில் என்ன இருக்கோ அதே மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. 1 டிவைட் பை 4 இன்ட்டு பர்ஸ்ட் வந்து 37
ப்ளஸ் இங்கேயும் 1.5 தான் கொடுத்துருக்காங்க. 1.5 ஈக்குவல் பண்ணால் 10.7. சேம் மெஷர்மெண்ட்டு. பஸ்லேருந்து மேலேருந்து கீழே வரைக்கும் நம்மளுக்கு ஒரே அளவு தான் இருக்க போகுது. ஸோ 10.7 ரெண்டுத்துக்கும். இப்போது 0 to 5. இப்போது ஷோல்டராக இப்போ இது வந்து 1/4 1/6 இருக்குது பார்த்தீங்களா. இந்த 4ன்னு இருக்கிறது ஒன்றும் இல்லை, எத்தனை மடிப்பு மடிக்கிறோம். இப்போது ஒரு பேப்பர் இப்படி இருக்குது, ஸோ ஒரு கிளாத் இப்படி இருக்குது அப்படின்னா இதை நம்ம எத்தனை வாட்டி மடிக்க போகிறோம்? 1 2. அப்போது மொத்தம் இதில் வந்து 4 பக்கம் இருக்குது. அந்த 4 பக்கத்தை தான் இங்கே 4 அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஷோல்டர் வந்து 2 பக்கத்துக்கும் போட போகிறோம். அதாவது ஃப்ரண்ட்டு பேக்குன்னு சொல்லி நம்ம போடுவோம். இப்படி மடிக்கும் போது நம்ம 4 பக்கமும் போட போகிறது கிடையாது. 2த்துக்கும் ஒரே ஷோல்டர் தான். ஸோ 2 மட்டும்தான். இப்படி இருக்குன்னா இது இப்படி மடிச்சோன்னா அது 2ஆல் மட்டும்தான் டிவைட் பண்ணுவோம். ஸோ 0 to 6 வந்து 0 to 5 வந்து 1 டிவைட் பை 2 இன்ட்டு ஷோல்டர் வேல்யூ என்ன? 16 மைனஸ் 1. இப்போ ஏன் மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஷோல்டர் வந்து அப்படியே போட போகிறது கிடையாது. ஷோல்டரோட வேல்யூ நம்ம அப்படியே போட்டோம் அப்படின்னா ஷோல்டர் வந்து ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம இங்கே மைனஸ் பண்ணி போடுறோம். -1 inch ஈக்குவல் பண்ணால் 7. ஸோ 7 ஈக்குவல் போட்டு 7 இன்ச்சுன்னு போட்டுக்கோங்க. அதே மாதிரி 0 to 6. 0 to 6ன்னா கழுத்தோட அகலம், நெக்கோட வித் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக் வித் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா பஸ்ட்டை வந்து 12ஆல் டிவைட் பண்ணி ப்ளஸ் ½ inch கொடுத்து போடுறது. இப்போது இதில் வந்து இப்போ ஸ்லிப்பில் வந்து ½ inch கொடுக்குறோம். அடுத்தடுத்த கார்மெண்ட்ஸ் பார்க்கும்போது இந்த ½ inch வந்து ஆட் பண்ண மாட்டோம். இப்போது பஸ்ட்டை வந்து நெக்கோட வித் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா பஸ்ட்டை 12ஆல் டிவைட் பண்ணணும். பஸ்ட்டோட வேல்யூ 37 டிவைடு. இப்போது நான் இதை பை போட்டிருக்கேன். இங்கே இந்த மாதிரி போட்டிருக்கிறது எல்லாமே டிவைட் 12 ப்ளஸ் இப்போது இதை ½ போட்டிருக்கேன்ல அது வந்து 0.5ன்னு போடணும். ஈக்குவல் பண்ணால் 3.5. இப்போது இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ மட்டும்தான் நம்ம எழுதிக்கணும். இப்போ அதுக்கடுத்து இருக்கிறதெல்லாம் வேல்யூ கிடையாது. இருக்கிற நம்பர்ஸ்க்கெலாம் வேல்யூ கிடையாது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு நம்பர் என்ன வருதோ அதை மட்டும்தான் நம்ம எழுதிக்குவோம். ஓகேங்களா? அதுக்கடுத்து 6 to 7. 6 to 7னா இங்கே நம்ம மார்க் பண்ணுறது தான். நெக்குன்னு போட்டிருக்கு. ஃப்ரண்ட்டு நெக்கு, பேக் நெக்கு. நீங்கள் FBன்னு போட்டுட்ட ஃப்ரண்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ நெக் எடுத்துக்கிறீங்க, பேக்குக்கு எவ்வளோ நெக் எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. FBன்னு போட்டுட்டு Fன்னு போட்டு இங்கே எழுதிக்கோங்க. பேக்குன்னு போட்டு இப்படி எழுதிக்கோங்க. அதே மாதிரி x இன்ட்டு x டேஷ் என்ன அப்படின்னா இங்கே இப்போது நம்ம ஆம்ஹோல் லென்த்து போடுறோம் இல்லையா, அதில் வந்து ஒரு வளைவு வரும். இப்போ ஆம்ஹோல் கர்வ் போடும்போது அந்த கர்வுக்கு உள்ளார மார்க் பண்ணுறது அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் பேப்பரில் மார்க் பண்ணும்போது இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதேமாரி ஏ வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் 3 to 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேட்டர்ன் மேக் பண்ணும்போது 3 to 4 என்ன மார்க் பண்ணிவிட்டு அதனுடைய மிட் பாயிண்ட் வந்து ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் என்னென்னா A to A டேஷ். இப்போது இதில் ஏ போட்டு இங்கே ஒரு சிங்கிள் டாட், இங்கே x to x டேஷ், இது வந்து டேஷ் சிங்கிள் போட்டிருக்கிறது வந்து x டேஷ் A டேஷ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி டபுளாக போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, நம்பர்ஸ்க்கு மேலே இப்படி போட்டிருக்கிறது வந்து இன்ச்சஸ்னு சொல்லுவோம். இப்போது A to A டேஷ் இஸ் ஈக்குவல் டு ½ inch இன்சைடு. இப்போது ஏ வந்து நம்ம ஏற்கனவே இங்கே மென்ஷன் பண்ணியாச்சு. இந்த ஏக்கு நேராக உள் பக்கம் ஏ டேஷ் ½ inch நம்ம உள் பக்கமாக மார்க் பண்ணுறோம். அதுதான் வந்து ஏ டேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை இப்போ இந்த கால்குலேஷன்ஸ் வந்து உங்களுக்கு புரியுதான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் இங்கே நோட்ஸ் எடுத்து இப்போ உங்களோட மெஷர்மெண்ட் வச்சு இங்கே நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த மெஷர்மெண்ட்ஸை வச்சு இந்த கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ வச்சு பேட்டர்ன் போட போகிறோம். இப்போ பேட்டர்ன் நெக்ஸ்ட்டு போடலாம். இப்போ இந்த ரெக்கார்ட் நோட்டை சைடில் வச்சுக்கோங்க. சைடில் வச்சுட்டு இதை பார்த்து தான் நம்ம என்ன மார்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு 0 to 1 இருக்குன்னா நம்ம எங்கேருந்து எதை மார்க் பண்ணணும், எந்த சைடில் மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. என்ன வேல்யூங்கிறத பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு 0 to 1 அப்படிங்கிறத நம்ம இப்போ மார்க் பண்ண போகிறோம்.
இப்போது நான் வந்து நியூஸ் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் பேட்டர்ன் ஷீட்லேயும் போடலாம், நியூஸ் பேப்பர்லேயும் போடலாம், அதே மாதிரி சிங்கிள் பேப்பர்லேயும் போடலாம். அதாவது இப்போ நான் இது வந்து 2ஆக மடிச்சிருக்கு இல்லையா, இந்த மாதிரி 2ஆக மடிச்சு இல்லாமல் இப்படி சிங்கிளாகவும் போடலாம். இப்படி சிங்கிளாக வச்சுட்டும் நீங்கள் இங்கே மார்க் பண்ணலாம். நான் இதை ஃபோல்டுலேயே பண்ணுறேன், நியூஸ் பேப்பருன்றதுனால நான் அதை அப்படியே ஃபோல்டு போட்டே பண்ணுறேன். இப்போது 17 இன்ச்சுனா ப்ளஸ் 2 இன்ச் ஆட் பண்ணும் போது 18.5 அந்த மாதிரி வருது. இப்போது 0 to 1 வந்து 18.5 இருக்கா. இப்போ பேப்பரில் எப்படின்னா இந்த கார்னர், இப்போ இது பேப்பர் வந்து ஈவனாக தான் இருக்கும், இதை கட் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. இங்கே இப்படி மேலே வச்சுக்கோங்க, டேப் வந்து இந்த பாயிண்டில் கரெக்டாக இந்த ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இப்படி கரெக்ட் வச்சுட்டு 17. இப்போ பார்த்திங்கன்னா இதில் எனக்கு பேட்டர்ன் ஷீட்டில் வந்து கம்மியாக தான் வருது, இந்த பேப்பரில் வந்து எனக்கு கம்மியாக தான் வருது. ஸோ நான் இதை ஓப்பனே பண்ணிக்கிறேன், ஓப்பன் பண்ணி பெருசாகவே போடுறேன். இப்போது மேலே வச்சு 18.5 எங்கே வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன வேல்யூ வருதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது 18.5 இந்த இடத்துல ஒரு வாட்டி நான் லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லி 2 வாட்டி நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மேலே எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமோ அது வந்து 0வோ இங்கே வந்து 1ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து 1ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 0 to 2 வந்து 7.1. இப்போது 0 to 1 வந்து நம்ம ஏற்கனவே 0 இங்கே மார்க் பண்ணியிருக்கோம், இங்கேருந்து இங்கே ஸ்ட்ரைட்டாக. இப்போ நீங்கள் அந்த பேட்டர்ன் அந்த டிராஃப்டிங்கில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எங்கேன்றது உங்களுக்கு புரியும். இப்போ 0 to 2 வந்து இந்த சைடில் எவ்வளோன்னா 7.1. இதை வந்து 2ன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 to 3 இப்போ ஏற்கனவே இப்போ நம்ம 2 மார்க் பண்ணோம் இல்லையா, இங்கேருந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டு. உங்களுக்கு அந்த பிக்சர் பார்த்திங்கனாலும் புரியும், இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி பண்ணாலும் ஓகே. 2 to 3 வந்து 10.7 வருது. இப்போது 10.7 இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணது வந்து இப்போ 0 to 2 வந்து 7.1ன்னு தெரியும். இப்போ நம்ம இங்கே மார்க் பண்ணிட்டோம். இந்த இடத்துல மார்க் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இப்படி வச்சு பண்ணுறோம் அப்படின்னா மேலே கீழே நம்ம மாற்றி கூட, இப்போ டேப் வந்து இப்படி வச்சு பண்ணும்போது தெரியாமல் மார்க் பண்ணுறோம். அப்போ அதுக்காக இப்படி ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது, இந்த இடத்துலையும் சேம் வேல்யூ தான் வருது. இப்போ ஹைட் வந்து இப்போ 0 to 2 வந்து 7.1 இருக்குன்னா இந்த பஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணும் போதும் இதே அளவு தான் இங்கே இந்த லென்த்தும் இருக்கணும். அப்போது அதுக்கு என்ன கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ பஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணோம்ல, அதுக்கு மேலே நேராக வச்சுட்டு 7.1 வருதான்னு பார்க்கணும். ஸோ இப்போ 7.1க்கு நேராக நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்த 3ன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அப்போது 2 to 3 மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது 1 to 4. ஏற்கனவே கீழே வந்து 1 மார்க் பண்ணியிருக்கோம். இப்போது 1 to 4 இப்படி மார்க் பண்ணணும். சேம் வேல்யூ தான் 2 to 3க்கு என்னவோ அதே வேல்யூ தான் 1 to 4ம். எவ்வளோ வருதுன்னா 10.7. ஓகே, இப்போது இங்கே எப்படி நம்ம லென்த்து பார்த்தோமோ, இப்போ இந்த லென்த்து எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி 4க்கும் பார்க்கணும். இப்போ இந்த கீழே வந்து 10.7 மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ஹைட் வந்து 18.5 இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 0.2 இன்ச் வந்து மேலே நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ 18.5 வந்து எனக்கு இங்கே இருக்குது, நான் மார்க் பண்ணியிருக்கிறது இந்த இடத்துல. ஸோ இங்கே ஒரு வாட்டி மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஒரு எல் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதோட ரவுண்டு வந்து இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு நேராகவே நான் இப்படி ஒரு லைன் போட்டுட்டு 18.5 எங்கே இருக்கோ அந்த லென்த்துக்கு இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்படி நீங்கள் மார்க் பண்ணும்போது இப்படி லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லி மேலே ஒரு வாட்டி இப்போ ரவுண்டு மார்க் பண்ணும்போது இதோட ஹைட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணும்போது 18.5 ஒரு 0.2 கம்மியாக இருந்தது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ரெண்டு வாட்டி நீங்கள் செக் பண்ணி நிறுத்தி மார்க் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஹைட் வந்து குறையாமல் வரும். அதுக்காக தான் இந்த இடத்துலையும் லென்த் ஒரு வாட்டி நான் மார்க் பண்ணது, இங்கேயும் ஒரு வாட்டி லென்த்து நான் மார்க் பண்ணது. இப்போ அடுத்தது என்னென்னா 0 to 5 ஷோல்டர். ஏற்கனவே இங்கே 0 மார்க் பண்ணியிருக்கோம், அதை ஷோல்டர் மார்க் பண்ணலாம். 0லேருந்து 5 எவ்வளோ எடுத்திருக்கோம்? 5 inch, சாரி 7 inch. 7 inchக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிவிட்டு இது என்னது 0 to 5 5 நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நெக்கோட வித்து மார்க் பண்ணணும். 0 to 6 எவ்வளோ? 3.5. இதை 6ன்னு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இங்கே 5 to 5' கொடுத்துருப்பாங்க. நடுவில் வந்து இந்த நோட்ஸில் பார்த்திங்கன்னா எக்ஸ் வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் 5 to 5' கொடுத்துருப்பாங்க. 5 to 5' இப்போ 0 to 2 என்ன வேல்யூ அதே தான் 5 to 5'. அது ஆர்ம் ஹோல் லென்த் வந்து நம்ம இந்த சைடில் தான் மார்க் பண்ணுவோம். ஆர்ம் ஹோல் லென்த் எங்கே இருக்கோ அங்கே தான் நம்ம மார்க் பண்ணுவோம். இப்போ நம்ம பேட்டர்ன் போடுறதுனால ரெண்டு சைடும் நம்ம மார்க் பண்ணுவோம். இப்போ 0 to 2 என்னவோ அதே தான் 5 to 5'. இப்போ 0 to 2 என்ன? 7.1. அதே தான் 5 to 5' நம்ம மார்க் பண்ணுறோம். அதாவது இதுதான் ஆக்சுவலாக ஆர்ம் ஹோல் லென்த். இப்போ 0 to 5 இருக்குது பார்த்தீங்களா இந்த ஷோல்டர். இப்போ இதே அகலம் தான் கீழேயும் இருக்கணும். இந்த 5 to 5' மார்க் பண்ணி இப்போ நான் மார்க் பண்ணது வந்து 5'. இதே அகலம் தான், அந்த 0 to 5ஓட அகலம் தான் இந்த 2 to 5' இருக்கணும். இப்போ எவ்வளோ நம்மளோட ஷோல்டரோட வேல்யூ 7. ஸோ ஒரு பாயிண்ட் கரெக்டாக இருக்குது. அது வந்து இப்படி ஒரு ஜாயின் பண்ணுற மாதிரி இப்படி ஒரு மேலே ஒரு கோட் போட்டுக்கிறேன். கரெக்டாக மார்க் பண்ணியாச்சு. இப்போ மார்க் பண்ண எல்லாத்தையும் நம்ம ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆர்ம் ஹோல் லென்த் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து பஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கீழே லென்த்து மார்க் பண்ணோம் இல்லையா, இது வந்து 4 to 4. இப்போ இது 1 to 4 ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போது 3ஐயும் 4ஐயும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது இது 5 to 5'. இதோட மிட் பாயிண்ட் என்னன்னு மார்க் பண்ணணும். எதுக்காக அப்படி மார்க் பண்ணுறோம் அப்படின்னா ஆர்ம் ஹோல் கர்வ் போடுறதுக்காக நம்ம இதோட மிட் பாயிண்ட் எடுக்கிறோம். இப்படி இந்த 5ல் டேப் வச்சுக்கோங்க. இந்த 5' இது 2 பாயிண்ட்டையும் இப்படி பிடிச்சிக்கோங்க. ரைட்டில் இருக்கிறது இப்படி கீழே இருக்கிறத பிடிச்சிட்டு மேலே இருக்கிற டேப்பை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணுங்க. இந்த லைன் எங்கே ஃபினிஷ் ஆகுதோ அந்த இடத்துல இந்த டேப்பை ஃபோல்டு பண்ணி இதை வந்து இப்படி நீங்கள் கரெக்டாக மடித்து விட்டு எந்த இடத்துல முடியுதோ இந்த மடிப்பு வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிங்கன்னா இதுதான் மிட் பாயிண்ட்டு. ஸோ இதுதான் வந்து எக்ஸு. நோட்ஸில் எக்ஸ் வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் 5 to 5' கொடுத்துருப்பாங்க. இதுதான் 5 to 5' மிட் பாயிண்ட் வந்து எக்ஸ். தெரியுதுங்களா? அதுக்கடுத்த பாயிண்ட் வந்து எக்ஸ் டு எக்ஸ்' வந்து 1/2 inchன்னு போட்டிருப்பாங்க. 1/2 inch வந்து இன்சைடுன்னு கொடுக்கணும். இது வந்து ஸ்லிப் தான், அந்தளவுக்கு தேவைப்படாது. நம்மளுக்கு இந்த கர்வே போதும். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த ஒரு 1/2 inch கரெக்டாக இந்த எக்ஸுக்கு நேராக உள்ளார ஒரு 1/2 inch தள்ளி மார்க் பண்ணி இதை எக்ஸ்' மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கர்வ் எப்படி போடுறது அப்படின்னா இந்த பாயிண்ட் தொட்ட மாதிரி இருக்கணும். இந்த எல் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எல் ஷேப்பில் இப்படி ஸ்ட்ரைட்டாக இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இதோடு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அவ்வளோதான். இப்போ இங்கே வந்து 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோமா, அது இந்த லைனில் இப்போது இதுதான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிற லைன், இதுக்கு முன்னாடியே இது ஜாயிண்ட் ஆகிற மாதிரி. இப்போ இந்த வளைவு வந்து இதை தாண்டி போகக்கூடாது, இந்த இதை தாண்டி போகாத மாதிரி நீங்கள் அந்த கர்வ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 3 to 4 இருக்கா, 3 to 4க்கு மிட் பாயிண்ட் எடுக்கணும். ஓ 3 to 4க்கு மிட் பாயிண்ட். இப்போ எப்படி 5 to 5' மிட் பாயிண்ட் எடுத்தோமோ சேம் அதே மாதிரி இப்படி 3க்கும் 4க்கும் நேராக இப்படி டேப் வச்சுக்கோங்க. 3ல் ஸ்டார்ட் பண்ணி டேப் கீழே பிடிச்சிட்டு மேலே இருக்கிற டேப்பை கீழே இருக்கிற கை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, ஃபிங்கர் வரைக்கும் அந்த லைனுக்கு நேராக இதை மடித்து இந்த டேப்பு மேலே இருக்கிறதையும் மடித்து விட்டு எங்கே முடியுதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் மிட் பாயிண்ட்டு. இதை என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஏன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் 1/2 இன்ச் உள்ளார கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஏக்கு நேராக உள்பக்கம் 1/2 இன்ச் உள்ளார இப்படி மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா A' அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த 3A' அதுக்கப்புறம் 4 ஜாயின் பண்ணிக்க போகிறோம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ 6 to 7 நடுவில் நம்ம இங்கே மார்க் பண்ணலை. இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரண்ட் நெக் பேக் நெக்குன்னு எடுத்தோம் பார்த்தீங்களா. இப்போது ஃப்ரண்ட் நெக் வந்து ஒரு 5 இன்ச் அப்படி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இப்போ இந்த 0லேருந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி 5 வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட வித் எவ்வளோ 0 to 6 என்ன மார்க் பண்ணோமோ அதே தான் இங்கேயும் மார்க் பண்ண போடும். இப்போ 0 to 6 வந்து எவ்வளோ எடுத்திருக்கோன்னா 3.5 எடுத்திருக்கோம். அதே அகலம் தான் நம்ம இங்கேயும் 3.5ன்னு மார்க் பண்ண போகிறோம். இதை ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்படி பாக்ஸ் போட்டுக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கான பாக்ஸு. ஸோ 6 to 7 இந்த இடத்துல நம்ம ஒரு நார்மல் கர்வே கொடுத்துக்கிறேன். இது ஃப்ரண்ட் நெக்கு. பேக் நெக்கும் உங்களுக்கு 5 இன்ச்சே எடுக்க போகிறீங்கனாலும் 5 இன்ச் எடுத்துக்கலாம். இல்லை அதுக்கு மேலே எடுக்க போகிறேன் அப்படின்னாலும் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த பேட்டர்னில் வந்து நெக்கை வந்து கட் பண்ண போகிறது கிடையாது, வெறும் இந்த சைடில் இருக்க ஷேப்ஸ் மட்டும்தான் கட் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த ஷேப் மட்டும்தான் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். 0 to 1, 1 to 2, 0 to 2, 2 to 3, 1 to 4 அப்படின்னு சொல்லி நம்ம அந்த நோட்ஸில் இருந்தது பார்த்திங்களா, அதே மாதிரி நம்ம இங்கே மார்க் பண்ணியாச்சு. நெக் வந்து ஃப்ரண்ட் நெக் மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் நெக் வந்து இதை கட் பண்ண போகிறது கிடையாது. அப்படியே வெறும் இந்த சைடில் இருக்கிறது மட்டும்தான் நான் கட் பண்ண போகிறேன். பேப்பருக்கு யூஸ் பண்ணுற சிசர் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட நார்மல் வீட்டில் ஒரு சின்ன சிசர் இருந்தாலும் நீங்கள் பேப்பர் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கிளாத் கட் பண்ணுறதுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா அதை நீங்கள் எப்பயுமே கிளாத் கட் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த லைன்லேயே கட் பண்ணலாம். இந்த சைடில் வந்து ஒரு சின்னதாக ஷேப் மட்டும் கொடுக்குறோம், அதுதான் அந்த 1/2 இன்ச்சு. அந்த லைனை தான் நம்ம கட் பண்ணணும். அவ்வளோதான், கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது அதில் வந்து ஃபோல்டுன்னு போட்டிருக்கோம் இந்த சைடில், அதை நீங்கள் எழுதிக்கோங்க. இங்கே இப்படி ஃபோல்டுன்னு போட்டு எழுதிக்கோங்க.
என்னென்னா இந்த சைடு தான் நம்ம ஃபோல்டு இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இது அந்த பேப்பரை என்ன பண்ண போகிறோம், கிளாத்தில் வந்து வச்சு பின் பண்ண போகிறோம். எப்படி வைக்கணும், இதை இப்படி வைக்கணுமா எப்படி வைக்கணும்னு தெரியாது இல்லையா, எந்த பக்கம் எந்த மடிப்பு கிட்ட நம்ம இதை வைக்கணும் அப்படின்னு தெரியறதுக்காக ஃபோல்டு நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இப்போ இந்த சைடு இருக்குது அப்படின்னா இது கிளாத் இருக்கா, இது மடிச்சிருக்கோமா, இந்த மடிப்பு பக்கத்துக்கு நேராக இதை நம்ம இப்படி வைப்போம், வச்சு கட் பண்ணுவோம். அதனால் இது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபோல்டுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க. இந்த பேட்டர்ன் ஷீட் வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது வந்து நம்ம கிளாத்தில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். இதில் எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.